ஹாய் வீவர்ஸ், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 5 மினிட்ஸ் யூடியூப் தமிழ் சேனல். என்றைக்குமே இன்ஃபர்மேஷன் தானா? இன்றைக்கி ஒரு என்டர்டெயின்மெண்ட். தமிழுக்கு நிறமுண்டு என்ற புத்தகத்தில் வைரமுத்து எழுதிய ஒரு கவிதை. இந்த கவிதையினுடைய பின்புலம் என்னவென்றால், ஒரு புறம்போக்கு நிலத்தில் ஒரு வயசான ஒரு மூதாட்டி ஒரு வீடு கட்டியிருக்கிறார். அந்த வீடு புறம்போக்கில் இருக்கிறது என்பதை அறிந்து அரசு அதிகாரிகள் அந்த வீட்டை இடிப்பதற்காக வருகிறார்கள். வரும்போது அந்த புறம்போக்கு இடத்தில் வீடு கட்டியிருக்கும் அந்த மூதாட்டியின் புலம்பல் தான் இந்த கவிதை. ஏலே துரைச்சாமி, எங்கடா உங்கப்பன்? கல்லுக்கடை போயிருப்பான், கையோட குட்டியாடா. ஓட்ட பிரிக்கிறாக, வீட்டை இடிக்கிறாக, ஓடிப்போய் குட்டியாடா. சாமிகளா சாமிகளா, சர்க்காரு சாமிகளா, சிலந்திக்கூடு இடிக்கத்தான் சீட்டு வாங்கி வந்தீங்களா? அரைச்சண்டு வீடிடிக்க ஆர்டர் வாங்கி வந்தீங்களா? வெள்ளாட்டு காம்பில் விசவடிய கணாக்கண்டேன், ஓடையெல்லாம் ரத்தம் ஓடி வர கணாக்கண்டேன். காத்து கருப்பாச்சே, கண்டகணா பளிச்சிருச்சே, எள்ளு செடி மேலே இடி வந்து விழுந்துருச்சே. முள்ளெடுக்க போயிருக்கும் மூத்தவனை காங்கலையே, 8வது படிக்க போன இளையவனும் காங்கலையே. ஒத்தையில் நான் இருந்து உலக்கரிசி போடையில் வாக்கரிசி கொண்டு வந்து வாசப்பக்க நிற்கிறையே. எட்டி உதைத்தாலே இத்து விடும் சுவருக்கு கடப்பாறை எதுக்கையா கவர்மெண்ட் ஆளுகளா? நான் பட்ட பாடு நாய்படுமா பேய்படுமா? கடையும் தயிர்படுமா காஞ்சிபுரம் தரிபடுமா? முன்சுவரு எழுப்பத்தா மூக்குத்தி அடகு வச்சேன், பித்தாள குடவித்து பின்சுவரு கட்டி வச்சேன். கதவுக்கு மரவாங்க காசில்ல ராசாவே, கோணி கதவு செஞ்சு கோட்டைக்கு மாட்டி விட்டேன். சீட்டு பிடிச்சி சித்தாளு வேலை செஞ்சு ஓட்ட கூரைக்கு ஒரு பகுதி ஓடு வச்சேன். கூடு களைச்சாக்கா குருவிக்கு வேற மரம், வீடு இடிச்சாக்கா எங்களுக்கு ஏது இடம்? ஐயா எசமானே 5 விரல் மோதிரமே, ஐயா எசமானே 5 விரல் மோதிரமே. பாதகத்தி சொத்து 10 பாருமையாக கண்டிருந்து, தண்ணி குடிக்க தகரக்கூட ஒன்று இருக்குது. வீட்டை விட வயசான விளக்கமாறு 2 இருக்குது. பற்ற வச்ச பாத்திரங்கள் 2 இருக்குது. எம்புருஷன் திங்க மட்டும் எவர் சில்வர் தட்டு இருக்குது. எம்புருஷன் திங்க மட்டும் எவர் சில்வர் தட்டு இருக்குது. பொங்கையா பொங்க, புண்ணியமா போகட்டும், என் வீட்டு நாய்க்குட்டி இன்னைக்கும் தூங்கட்டும். அழுதாலும் ஏல சொல்லு அம்பலத்தில் ஏறாது, அருகம்புள்ளு புத்தி சொல்லி அருவா கேட்காது. இடிங்கய்யா இடிங்க, இத்த வீடு தான் இடிங்க, கூரை பிரிச்சரிங்க, கொடியெல்லாம் அறுத்தறிங்க. கண்ணாடி கடக்குள்ள காட்டான புகுந்தது போல் முன்னாடி பின்னாடி முழுசா நொறுக்கிறீங்க. கடைசியில் ஒன்று மட்டும் கால் பிடிச்சி கேட்குறையா, சிகரெட்டு பிடிப்பவரே சிறிது செவிசாச்சு கேளுமையா. கொள்ளையில் எம்மகதான் மல்லியப்பு நட்டு இருக்கா, நீர் பிடிச்ச கொடி இப்ப வேர் பிடிச்சி நின்று இருக்கு. பொத்தி வளர்த்த கொடி பூக்கு முன்னால கத்தி எரியாதைய, கடப்பார வீசாதைய, ஆசையில் வச்ச கொடி அசங்காம இருக்கட்டும். அவ வச்ச மல்லிகை தான் எவளுக்கோ பூக்கட்டும், அவ வச்ச மல்லிகை தான் எவளுக்கோ பூக்கட்டும். நன்றி, வணக்கம். கருப்பு பணம் என்றால் என்ன? ஒரு சிறிய விளக்கம். ஃபேஸ்புக், யூடியூப், செய்தித்தாள், வலைத்தளங்கள்ல எல்லாம் பல கதைகளை சொல்லி பல விளக்கங்களை கொடுத்து மக்களை பயங்கரமாக குழப்பியிருக்காங்க. கருப்பு பணம்னா வேற ஒன்றும் கிடையாது.